அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்ப நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போலாம். குவைத்ல அடையாளம் தெரியாத ஒரு நபர் வந்து தன்னோட கழுத்த அவரே அறுத்து உயிரை விட்டிருக்காரு. ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய சம்பவமா இருக்கு. இது சம்பந்தமா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரோட உடலையுமே கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதுக்கிடையில இந்த நியூஸ் வந்து அரப் டைம்ஸ் வெளியாயிருக்கு. அவர் எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த ஏரியான்னு குறிப்பிடல. குவைத்த பொறுத்தவரையுமே வந்து இந்த மாதிரி மொட்டையா செய்தி வந்துச்சுனாலே, அதிகப்படியா இது வந்து குவைத் ரிலேட்டட் சம்பவமா தான் இருக்கும். இதுக்கப்புறமா குவைத்ல சபால் நாசர் பகுதியில வந்து மிகப்பெரிய சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த வீடியோ ஓடிட்டு இருக்கு. நீங்க பார்க்குறீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த சண்டையில ஈடுபட்ட அனைவரையுமே வந்து காவல்துறையினர் கைது பண்ண போறதா முதல் தகவல் அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு ஆங்கிள்ல வந்து இவங்க சண்டை போடுறாங்கன்னே தெரியல. ரொம்பவே ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இதுக்கிடையில இதில நீங்க வீடியோல பார்த்தாலே தெரியும். எல்லாருமே சின்ன சின்ன பசங்களா தான் இருக்காங்க. இவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, நம்மள மாரி இந்தியாக்காரங்க, பங்களாதேஷ்காரங்க, ஸ்ரீலங்காக்காரங்கலாம் நினைச்சா ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. நான் சால்வேல இருக்கும்போது கூட என்னைய கூட வழிமறிச்சு இந்த மாதிரி சில பேர் வந்து வழிப்பறில ஈடுபட்டாங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லா இருங்க மக்களே இவங்கள்ட்ட இருந்து. குவைத்ல புதுசா கட்டுன ஏர்போர்ட் எல்லாருக்குமே தெரியும். டெர்மினல் 4. இந்த டெர்மினல் 4ல வந்து அரைவல் கேட்டுக்கு வெளியே கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வந்து பெரிய சண்டையில ஈடுபட்டிருக்காங்க. இதுக்கிடையில காவல்துறையினர் அங்க ரோந்து பணியில இருக்கும்போது அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. இந்த 8 பேருமே வந்து குவைத்தி குடிமகன்ங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியவே வந்து சண்டை போடுறாங்க தெரியல. நம்ம கொஞ்சம் நெனச்சு பாருங்க. இந்தியா இல்ல அப்டின்னா ஸ்ரீலங்கால இந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் பொறுத்திருந்து பார்க்கலாம். குவைத்ல வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள் அடிக்கடி நடந்துட்டு இருக்கு. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.